Hello friends, welcome to Clickinfotamil YouTube channel. Integral Coach Factory ICF, a production unit under Ministry of Railways வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமா வந்து இருக்கிற அந்த வேகன்சி ஃபில் பண்றதுக்கான அந்த நோட்டிபிகேஷன் தான் வெளியிட்டிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் அகெயின்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா 23-24க்கு வந்து இது வந்து இப்போ இது வெளியிட்டிருக்காங்க. டீடைல்டு அந்த நோட்டிபிகேஷனை பார்த்துடலாம். Integral Coach Factory Chennai Ministry of Railways வந்து recruitment of sports person against sports quota talent scouting in various pay levels வந்து கேட்டிருக்காங்க 23-24ல. Being sports recruitment candidate having the required sport norms are only eligible. ஸ்போர்ட்ஸ்ல உள்ளவங்க மட்டும்தான் வந்து eligible to apply அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. Integral Coach Factory invite online application outstanding sports person who are Indian citizen in recruitment post pay level 2 and pay level 5 of 7th Central Pay Commission CPC against sports quota talent scouting ல வந்து 23-24க்கு வந்து கேம்ஸ் ஈவெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களை வந்து இன்வைட் பண்றாங்க ஆன்லைன்ல. ஸோ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க pb.icf.gov.in. இதுல வந்து ஓப்பனிங் டேட் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து 10-11 ஸ்டார்ட் ஆயிடுச்சு 9 மணிக்கு. ஸோ க்ளோசிங் டேட் வந்து அடுத்த மாதம் 9-12-2023 11:59 க்ளோஸ் ஆகுது. ரெக்ரூட்மெண்ட் டு போஸ்ட் லெவல் 5 அண்ட் லெவல் 2ல கொடுத்துருக்காங்க. பே லெவல் கிரேட் பே கொடுத்துருக்காங்க. எந்த கேம் மென் உமன் நம்பர் ஆஃப் போஸ்ட் பொசிஷனு டேட் ஆஃப் ட்ரையல் டைம் கொடுத்துருக்காங்க. ஃபோர்நூன் ஆஃப்டர்நூன் கொடுத்துருக்காங்க. ஸோ லெவல் 5ல வந்து கிரேட் பேல வந்து 2,800ல வந்து செஸ் மென் உமன்ல ஒரே ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. எந்த பொசிஷன் கொடுக்கல. 15-12-2023 இதுக்கு வந்து ட்ரையல் நடக்கும். ஸோ அடுத்து பார்த்தோம்னா லெவல் 2ல வந்து வெயிட் லிஃப்டிங் மென்ல வந்து 102 kgல வந்து 15-12-2023 ட்ரையல் நடக்கும். ஹாக்கி மென்ல வந்து டிஃபெண்டர் 16-12-2023. ஸோ டோட்டலாக வந்து இதில் 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க இந்த டேட்டில். ஸோ ட்ரையல் டேட் இண்டிகேட்டட் அபவுட் டென்டேட்டிவ் அண்ட் லைக்லி டு அண்டர்கோ சேஞ்ச் டியூ டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரையல் டேட் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வில் பி டன் 1 day prior to the date of ட்ரையலுக்கு முன்னாடி வந்து உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடந்துடும் அப்படின்ட்டு இருக்காங்க. 9 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணணும் ஒரு நாளைக்கு முன்னாடியே. ஸோ எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூ செக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி இதெல்லாம் வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அப்ளிகேஷன்லேயே வந்து அந்த கொடுத்துருக்குற இந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மொத்தம்னா ஈவெண்ட் ஆஃப் நாட் ஃபவுண்டிங் எனி சூட்டபிள் கேண்டிடேட் ரெக்ரூட்மெண்ட் த போஸ்ட் லெவல் 5 தி போஸ்ட் வில் பி டவுன்லோட் லெவல் 2 இன் தி சேம் கேம். ஸோ லெவல் 5ல யாருமே வந்து பண்ணல சூட்டபிளாக இல்லை அப்படின்னா லெவல் 2ல இருந்து வரும். ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி கேட்டிருக்காங்க. டிகிரி வந்து யூனிவர்சிட்டி ஜூனியர் கிளர்க்கு வந்து 12th முடிச்சிருக்கணும் +2 அல்லது ஈக்குவலண்ட்ல. டெக்னீஷியன் கிரேடு 3 லெவல் 2ல வந்து 10th பாஸ் பண்ணிக்கணும் அல்லது 10th பாஸ் ப்ளஸ் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் அதாவது ஐடிஐ சர்டிஃபிகேட் இருக்கணும். என்சிவிடி ரிலவென்ட் ட்ரேட்ல ட்ரைனிங் பீரியட் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்பாயின்மெண்ட் வில் பி 3 years unless they possess IT qualification the relevant engineering tradeல வந்து which is case it will be 6 months அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. So educational qualification must from recognized institution. Sports person must possess minimum educational qualification applicable to the post. எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் 18லேருந்து 25 வயசில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ட்ரையல் டேட் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அதாவது இந்த லெவல் 5ல வந்து கேட்டகரி ஏல வந்து கண்ட்ரி ஒலிம்பிக் கேம்ஸ் அல்ல சீனியர் கேட்டகரி அல்லது பார்த்தோம் அப்படின்னா கேட்டகரி பியில் வந்து 3rd பொசிஷன் எனி கேட்டகரி சாம்பியன்ஷிப் ஈவெண்ட்ஸில் வேர்ல்டு கப் ஜூனியர் யூத் சீனியர் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஜூனியர் சீனியர் ஆசியன் கேம்ஸ் காமன்வெல்த் யூத் ஒலிம்பிக்ஸ். ஸோ இதெல்லாம் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா லெவல் 2 கேட்டகரி பியில் வந்து வேர்ல்டு கப் ஜூனியர் யூத் சீனியர் வேர்ல்டு சாம்பியன்ஷிப். ஸோ அதுக்கப்புறம் யூத் ஒலிம்பிக்ஸு காமன்வெல்த்து. ஸோ அதுக்கப்புறம் கேட்டகரி சியில் வந்து 3rd பொசிஷன் காமன்வெல்த் சாம்பியன்ஷிப்பு ஆசியன் கேம்ஸு சவுத் ஆசியன் கேம்ஸு யூஎஸ்ஐ வேர்ல்டு ரயில்வேஸு வேர்ல்டு யூனிவர்சிட்டி கேம்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் எதாவது கேட்டிருக்காங்க. ஸோ செஸ் அதுக்கான அந்த மினிமம் அந்த இது கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா மினிமம் ஸ்போர்ட்ஸ் நாம்ஸ் ரெக்ரூட்மெண்ட் லெவல் 5 வில் பி கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் செஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் வெயிட் லிஃப்டிங் பார்ட்டிசிபேஷன் மெடல் பர்ஃபார்மன்ஸ் அஸ் பர் நியூ வெயிட் கேட்டகரி ஷெல் பி ட்ரீட்டட் அஸ் எலிஜிபிள் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ட்ரையல்ஸ்க்கு. ஹாக்கி மெயினில் வந்து பார்ட்டிசிபேஷன் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸில் சீனியர் ஜூனியர் ஃபார் 4 or more nations may be also consider அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செமி ஃபைனலிஸ்ட் சீனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப் ஆல்சோ கன்சிடர் டு ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் த பேஸ் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் ஜூனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப் ஏஜ் குரூப்ஸ் மென்ஷன்டு பிலோ ஷல் பி ஒன் பி கன்சிடர் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு அந்த போஸ்ட்டுக்கு வந்து
அந்த ஏஜ் குரூப் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னம்னா procedure of recruitment. Candidate who apply response to this notification are found eligible. Consideration appointment against sports quota will be based on their performance during trial தான் ஃபர்ஸ்ட் பாங்க. ஸோ ட்ரையல் வச்சதுக்கப்புறம் eligible candidate will be called for document verification. ஸோ documents produced at the time of document verification அப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், டேட் ஆஃப் பர்த்துக்கு, ஆல் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டு, ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். செல்ஃப் அட்டஸ்டட் caste, community certificate, SC, ST, OBC, EWS, self attested copies of relevant certificate, namely community certificate, இது எல்லாமே 2 recent passport size photo. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வந்து இங்கிலீஷ் ஹிந்தியில் இருக்கணும் அப்படிங்கிறதும் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரையல் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரையல் கமிட்டி அஸ் எ ஸ்போர்ட் பர்ஃபார்மன்ஸ் சூட்டபிலிட்டி ஐசிஎஃப் டீம் பில், இந்தியன் ரயில்வேஸ் டீம் அண்ட் அவார்ட் மார்க் பார்த்தீங்கன்னா கேம் ஸ்கில், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு, கோச் அப்ரவேஷன் டூரிங் ட்ரையலில் வந்து 40 மார்க் கொடுக்குறாங்க. ஃபிட் கேண்டிடேட்டுக்கு வந்து 25 மார்க்கு, நாட் ஃபிட் கேண்டிடேட்டுக்கு 25 அப்படிங்கிற அந்த மார்க் டீட்டெயில்ஸ் தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அசஸ்மெண்ட் ரெகனைஸ்டு ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து 50 மார்க், கேம் ஸ்கில், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், கோச் அப்ரவேஷனு, ட்ரையல்ஸில் இதில் வந்து 40, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு 10ன்னு சொல்லிட்டு 100 மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து இதுக்கான இந்த செலெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. பே லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லெவல் 5ல் வந்து 70 மார்க்கில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த பே லெவல் கொடுத்துருக்காங்க. அதே போல் 65 மார்க் இருந்தால் அதுக்கான பே லெவல் என்ன அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து ஒரு 500 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து இது யாரெல்லாம் பே பண்ணலாம் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியில் உள்ளவங்க, எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேனு, பிடபிள்யூடி, உமன், மைனாரிட்டி, எக்கனாமிக்கலி பேக்வர்டு கிளாஸ் இவங்களாம் வந்து 250 பே பண்ணால் போதும், ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த வெப்சைட் இதில் கீழே கொடுத்துருக்காங்க. 10/11 9/12 வரை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரெக்யூர்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அகேன்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஓப்பன் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வேரியஸ் பே லெவலில் வந்து கேட்டிருக்காங்க 23-24. இது சேம் தான், சேம் டேட்டு, ஓப்பனிங் டேட்டு எல்லாமே இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அதை 10/11 9/12 வரை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன கேம் கொடுத்துருக்காங்கன்னா கிரிக்கெட்டு, டேபிள் டென்னிஸ், அத்லட்டிக்ஸு, பாஸ்கெட் பாலு, இதுக்கான ட்ரையல் டேட்டுமே இங்கே கீழே கொடுத்துருக்காங்க, சைடில் கொடுத்துருக்காங்க. பாஸ்கெட் பால், வாலிபால், கபாடி, டேபிள் டென்னிஸ், பாடி பில்டிங், பேட்மிண்டன், பவர் லிஃப்டிங், கிரிக்கெட், வெயிட் லிஃப்டிங் சொல்லிட்டு இதில் ஒரு மொத்தமாக வந்து ஒரு 25 வேகன்சி வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. சேம் ப்ரொசீஜர் தான், இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல சேம் ப்ரொசீஜர் தான். இதுக்கு வந்து 10th ஐடிஐ, அதுலேருந்து 12th பாஸ் பண்ணியிருக்கலாம் அல்லது டிகிரி. ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களோட போஸ்ட் இருக்கும். இப்போ டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா சீனியர் கிளர்க்கு, 12th முடிச்சிங்கன்னா ஜூனியர் கிளர்க்கு, டெக்னீஷியன் கிரேட் 3ல் வந்து 10th ஐடிஐ பாஸ் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற போல் இருக்கும். இதுக்கான ஏஜ் லிமிட் எல்லாமே இதில் கீழே கொடுத்துருக்காங்க. 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். 99லேருந்து 2006 உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். ஸ்போர்ட்ஸ் அந்த கேட்டகரி எல்லாமே இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே டீட்டெயில்ஸ் தான் எல்லாமே, பட் ஆனால் இங்கே ஸ்போர்ட்ஸ் நிறைய இருக்குங்கிறதுனால இந்த நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏஜ் குரூப் கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ ஃபீஸு, எவ்வளோ மார்க் அப்படிங்கிறது எல்லாமே சேம் தான். 500 இதுக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரையல்ஸுக்கு போகிறப்போ வந்து உங்களுக்கான அந்த அரேஞ்ச்மெண்ட்டை நீங்கள் தான் பண்ணிக்கணும். எந்த வித அலவன்ஸும் கொடுக்க மாட்டாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு, ட்ரையலு, இன்டர்வியூக்கு எல்லாமே நம்ம அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷனை நீங்கள் படிச்சுட்டு உங்களோட ஸ்போர்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.